ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது பிழை இருந்து அதை நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இப்போ தாராளமாக திருத்தம் பண்ணிக்கலாம். இந்த 3 நாள் டைம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் படி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 4/3/2024 இன்னையிலேருந்து 6/3/2024 நைட்டு 11:59 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது பிழை இருந்தால் அதை நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் ரீசப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முக்கிய அறிவிப்பை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வீடியோவில் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷனில் இப்போ உதாரணத்துக்கு ஃபோட்டோ மாற்றணும், அல்லது வேறு ஏதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், அல்ல டிக்ளரேஷன் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷனில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் எல்லாம் கண்டிப்பாக இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். சப்போஸ் கரெக்ஷன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் பொறுமையாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனில் எடிட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு அப்படியே உங்கள் அப்ளிகேஷன் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகாது, அப்புறம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜ் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி பயனர் குறியீடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி ஆன்சர் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் என்ன, கன்ஃபார்ம்டா நாட் கன்ஃபார்ம்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேமெண்ட் ஐடி போட்டு பெய்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுடைய அப்ளிகேஷனை முதல்ல நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ எந்த டீட்டெயில்ஸ்லாம் தப்பாக இருக்குது இல்லை எது எல்லாமே ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா எடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். ஸோ அது நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக பொறுமையாக செக் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, நம்ம பேர் முதற்கொண்டு டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா, ஏன்னா இதில் டிக்ளரேஷன் மாதிரி எஸ் நோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ மாற்றி நம்ம எஸ் நோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லது என்ன ஆகுனா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும், உங்களுக்கான ஆல் டிக்கெட் எல்லாமே வந்துடும், நீங்களும் எக்ஸாம் எழுதிடுவீங்க. ஃபைனலாக வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் இதில் கொடுத்த டிக்ளரேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த சிறப்பு பிரிவுகள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். முக்கியமாக இமெயில் ஐடி, உங்களுக்கான மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்ஸ் முதற்கொண்டு இந்த நேம் ஆஃப் த போர்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் எதுனா ஒரு சர்டிஃபிகேட், இப்போ உதாரணத்துக்கு டிகிரி டிகிரி படிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் மாற்றி கொடுத்துட்டேன், டிகிரி சர்டிஃபிகேட்னுடைய டீட்டெயில்ஸ் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உடனே நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு, இயர் இது கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்கள் ப்ரொவிஷனல் கொடுக்கலாம், டிகிரி கொடுக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக விசன் ஸ்டாண்டர்ட்ஸு, கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்ரைட்டிங் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, டிரைவிங் குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிரைவிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரு, பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கணும். பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கீழே ஒரு டேபிளில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் எந்த டேட்டில் பிஎஸ்டிஎம் வாங்கினீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு நோ கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி இப்போ உங்கள் கையில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்ளிகேஷன் எடிட் கொடுத்து நீங்கள் இதில் போயிட்டு பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸில் எஸ் கொடுத்து உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கலாம்.
ஸோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது, அதெல்லாம் மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் சென்டர் இதெல்லாம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ கீழே ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும். ஃபோட்டோ கீழே வந்து நேமு, அந்த எந்த தேதியில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த தேதி வந்து இருக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய தேதி பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட், இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு, டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2024. ஸோ 30/1/2024 அல்லது அதுக்கப்புறமா இந்த தேதி வரைக்கும் எடுத்த ஃபோட்டோவுக்கான அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ கீழே உங்கள் பேர் கீழே வந்து இருக்கணும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, டேட் தப்பாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஃபோட்டோவோ அல்லது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸோ அல்லது எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அகைன் இந்த டேஷ்போர்ட் பேஜ் போய்க்கோங்க. இதில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கம்யூனிட்டி கேட்டகரி, தென் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரரி அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கரெக்ஷன் பண்ணணுன்னா என்னது, இதிலே வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு ஏதேனும் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கரண்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த ஸ்டெப்பை எடிட் பண்ணாலும் ஃபுல் ஸ்டெப்பும் ஒரு தடவை நீங்கள் ப்ரிவியூ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 10 ஸ்டெப் இருக்குன்னா ஃபோட்டோ மட்டும் தான் மாற்றுறீங்க, ஃபோட்டோ அப்படிங்கிற பேஜில் போய் ஃபோட்டோ மாற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதை ஒரு தடவை செக் பண்ணணும். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதை ஒரு தடவை செக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கான டிக்ளரேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இந்த 4 பாக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு 2வது ஸ்டெப் வந்துருச்சு. இப்போ ரெக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு ரெக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களுடைய ஃபோட்டோ, தென் நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் இருக்கும். இதை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அடுத்தபடி கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ், இதை வந்து எகெயின் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கம்யூனிட்டி, உங்களுடைய மொபைல் நம்பரு, மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, இந்த 4 டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும். இதில் உங்களுக்கான கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், டெம்பரரி அட்ரஸ்ஸு, ப்ரெசென்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கன்செஷனுக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், மாற்றுத்திறனாளியா, அது வந்து கரெக்டாக எஸ்ஸில் இருக்கா நோவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினரா, அதுவும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எஸ்ஸில் இருக்கா நோவில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதாவது மறுபடியும் நம்ம புதுசாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதும். இந்த எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்ஷன் ஆகும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதுனா ஒரு ஸ்டெப்பை வந்து பைபாஸ் பண்ணிட்டு அடுத்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டேஷ்போர்ட் பேஜ் ஸ்டேட்டஸில் எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் எடிட்டட் பட் நாட் சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, இதில் நீங்கள் அரசு பணியாளராக அந்த பணி நிலை இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கிரிமினல் கேஸில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, எஸ்ஆ நோவா, அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு செக் பண்ணுங்கள், விசன் ஸ்டாண்டர்டு செக் பண்ணுங்கள். தென் எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை கொண்டுள்ளவரோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தப்பாக வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் ஃபார் ஆல் த போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இதை தவிர மீதி எல்லா போஸ்டிங்க்கும் நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் மாற்றி செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் யார் செலக்ட் பண்ணணும் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த ஆப்ஷன் யார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெறும் ஃபாரஸ்ட் கார்டு அல்லது ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அந்த ஃபாரஸ்ட் கார்டு அல்லது ஃபாரஸ்ட் வாட்சர் இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த 2வது ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை நான் வந்து எல்லா போஸ்டிங்க்கும் எலிஜிபிள் தான், நான் எல்லா போஸ்டிங்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பாக மாற்றி செலக்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ அந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, தென் +2 டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதில் இந்த படிப்பின் பெயர் பொறுத்த வரைக்கும் முதன்மை பாடம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ HSC அப்படின்னா இதில் முதன்மை பாடம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது சிம்பிளுங்க, உங்களுடைய +2 சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அந்த +2 சர்டிஃபிகேட்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது. மற்ற சப்ஜெக்ட் என்ன வேணால் இருந்துட்டு போகுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்டும் உங்களுடைய +2 சர்டிஃபிகேட்டில் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு 2வது ஆப்ஷன். இதை தவிர வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நேம்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அண்ட் பாட்டனி, இந்த 5 சப்ஜெக்டில் எதுனா ஒரு சப்ஜெக்ட் உங்களுடைய +2 சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகிருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்தபடியாக இந்த 5 சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, தென் நெக்ஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டும் எதுவுமே உங்களுடைய சர்டிஃபிகேட்லேருந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுடைய +2 சர்டிஃபிகேட் பார்த்து இதற்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக கீழே ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ டீட்டெயில்ஸு டிகிரி டீட்டெயில்ஸு இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொடுக்கும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கெலாம் வந்து கரெக்டாக எஸ் ஆர் நோலாம் கொடுத்துட்டிங்களா. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது தட்டச்சு டைப்ரைட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது யாருக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வண்டி ஓட்டினதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது, 4 வீலர் கண்டிப்பாக தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா இதில் எஸ் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதில் எஸ் கொடுத்துட்டு கம்பெனி அட்ரஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் டேட் இந்த டேட்லாம் வந்து கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது வந்து யார் கேட்பாங்க அப்படின்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. தென் வார் சர்வீசஸ் அதில் எதாவது கலந்துருக்கீங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னா நோ கொடுத்துருக்கோங்க. சரி இந்த டிக்ளரேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னா எகைன் ஒரு தடவை டிக் மார்க் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் சரியான ஒரு டிக்ளரேஷன் வரும், அதையும் வந்து படித்து பார்த்துட்டு எஸ் ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கக்கூடிய பேஜ் தான் அது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்திருக்காது, அதனால் நோ கொடுத்துருப்பீங்க. இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வந்து பிஎஸ்டிஎம்மில் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அல்லது நான் வந்து +2வும் இதில் தான் படிச்சிருக்கேன், தமிழில் தான் படிச்சிருக்கேங்க, அல்லது யூஜி டிகிரியும் தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 3மே செலக்ட் பண்ணிட்டு அதற்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணும்போதே எப்படி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் இல்லைங்களா, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து பிஎஸ்டிஎம் டீடைல்ஸ் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு கரெக்டான எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் மாற்றிக்கோங்க. சென்டர்ஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா சென்டர்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் எதுவுமே நம்ம அப்லோட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் செலக்ட் ஆகி நீங்கள் எக்ஸாமில் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட்லேயும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் இ-சேவை மையம் மூலமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண தேவை கிடையாது. தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண அந்த கரெக்ஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்ட் ஆகும். இல்லைனா கரெக்ஷன் ஆகாது. அதை தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிக்ளரேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கூட செலக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எல்லா டிக்ளரேஷனும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 டிக்ளரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லா செக் பாக்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எகெயின் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது மேபி கம்ப்யூட்டர் சென்டர் போக முடியாமல் கூட இருக்கலாம் உங்களால் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து எடிட் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் வீடியோ லென்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படும். சரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை ஷோ பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபோவ் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட், அதுக்கப்புறம் அக்ரி டு ஃபைனலி சப்மிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். வேறு எதுவுமே வராது. இப்போது நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, பர்டிகுலராக ஃபோட்டோவாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எந்த டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மாறிடுச்சா அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மாறல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, ரீஎடிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த 3 நாளில் எத்தனை தடவை வேணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணலாம். கடைசியாக அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6/3/2024 நைட்டு 11:59 உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எத்தனை தடவை வேணால் நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் 6ஆம் தேதி ஒரு தடவை நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ணது கரெக்டாக இதில் வந்துருச்சா, அப்ளிகேஷனில் வந்துருச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ப்ராசஸ். அப் டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் ஃபைனல் ஸ்டேஜ் எடிட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டில் போய் கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், அப்ளிகேஷன் எடிட்டட் பட் நாட் சப்மிட்டட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.